ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு பொசுக்குன்னு மொத்த குடும்பம் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளானை பண்ணிட்டாங்க. நம்பர் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே மீனாட்ட கேட்க, மீனா இருந்துட்டு ரோகிணி கன்சுவா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க இந்த அலப்பறை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த முடிவு அவங்கள்ட்ட கேட்காம நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இதுக்கப்புறம் வெடிக்க போகிற பிரச்சனையே ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தான் தாங்க போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயா வந்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்தாச்சு, என்ன ஸ்வீட்டு எதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்க, நீங்கள் கன்சுவா இருக்கீங்க என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு விஷயத்த சொல்ல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாது தெரியாது ஏன் சொல்கிறீங்க, சும்மா ஜென்ரல் செக்கப்புக்காக போனேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, செம்ம கோவப்படுறாங்க. யார் மேலே? மீனா மேலே. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் செம்ம பூகம்பம் வெடிக்கிற அளவுக்கு சண்டை வருதுங்க. நம்ம மனோஜ் கோவப்படுவாப்பிலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கோவப்பட்டாலும் கோவத்தில் உண்மையை சொல்லிவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ என்ன அப்போ இதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு நீ சொல்கிறியா, ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொன்னால் ஏன் வரமாட்டாங்கிற, அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கன்சியூ ஆகிட்டியா யாரையாவதுன்னு இவங்க ஒரு கேள்வி கேட்க, நீ இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டியான்னு ஒரு கேள்வி கேட்க, டே மாற்றி உண்மையை சொல்லிக்கிறீங்களே மகானுங்கள்டா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக காலில் விழுந்து சமாதானம் பண்ணிட்டாரு நம்ம மனோஜ் ரோகிணியை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெளியில் தூங்காமல் உட்காந்துருக்காங்க. ஏன்டா மனோஜ் தூங்கல நம்ம வந்து கேள்வி கேட்க, இடையில வந்து வரக்கூடாதுமா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வருதுன்னா அது அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, நீ எதுக்கு உள்ள நுழைகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பூகம்பம் மாதிரி உள்ள நுழைஞ்சு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருச்சு. இவங்களுக்கு இடையில இன்னும் கோவத்தை அதிகப்படுத்துருச்சு. நீ எப்படி இப்படி ஒரு கேள்வி என் பையனை பார்த்து நீ கேட்கலாம், நீ வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியா, நீ குழந்தை பற்றிக்கிட்டியா நாங்கள் கேட்டோமான்னு சொல்லி கேட்க, பொசுன்னு ஆயிடுச்சு. ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்மளை, இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்